கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக என்னுடைய சேனலில் இணைந்த புதிய சப்ஸ்கிரைபர்ஸை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால், அதன் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று சொன்னால் என்னோடு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எனக்கு மிகவும் உற்சாகத்தை அளிக்கிறதா இருக்கும். அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். Yes, we are growing. Welcome again to my channel, my family, to our family. Welcome again. God bless you abundantly. புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இத்தனை மாதங்களும் எங்களை கண்ணின் மணியைப் போல வழி நடத்தினார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம், அவருடைய வழி நடத்துதல் எல்லாம் நம்மோடு கூட இருந்தது. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபகுக் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். October is the month of order. Put everything in order. ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை அழைக்கிறார். எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துங்கள். எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி விட்டு பின்பு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விரும்புகிறார். ஆகையால் தான் உங்களை பார்த்து கேட்கிறார், எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துங்கள். நம்முடைய தேவன் அவர் எல்லா காரியத்தையும் ஒழுங்காக செய்கிற தேவன். 1 கொரிந்தியர் 14:33 படியாக சொல்கிறது, தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். God is the God of order. அவர் எல்லா காரியங்களையும் ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் அந்த மாதிரி அவர் அப்போஸ்தலர் அந்த மாதிரியை பின்பற்றினார். அதனால் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீ காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படியாக உன்னை கிரேத்தா தீவிலே நான் விட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அவரும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒழுங்காக செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆக இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துங்கள். முதலாவது, நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் ஒழுங்குபடட்டும். தனிப்பட்ட காரியங்கள் ஒழுங்குபடட்டும். கர்த்தருடைய நோக்கம், அவருடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில், ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது மத்தேயு 6:33, முதலாவது நம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்படியானால் என்ன பிரியமானவர்களே, நாங்கள் கிங்டம் மைண்டட் பீப்புளாக இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் தேவனை முதலாக வைக்கிறவர்களாக, தேவனுடைய காரியங்களை நாடுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாங்கள் அப்படியாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒழுங்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாறட்டும். நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய கொடுக்கிற காரியங்கள், மற்றவர்களை உபசரிக்கிற காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது வரட்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த ஓர்டர் வரட்டும். பின்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அந்த ஓர்டர் வரட்டும். எப்படியாக குடும்பம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அப்படியான ஓர்டர்ல உங்களுடைய குடும்பத்தை வையுங்கள். கர்த்தர் இன்றைய நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆனால் உன்னுடைய குடும்பம் நீ ஓர்டர்லே வைக்க வேண்டும். அந்த ஓர்டர்ல நீ கொண்டு வரும்போது, வேதத்துக்கு ஏற்றபடியாக நீ கொண்டு வரும்போது, இந்த நாள் முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கேற்ற அந்த குடும்ப ஒழுங்கு எப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல குடும்ப காரியங்கள், குடும்ப ஜெபங்கள் இருக்கட்டும். எப்படியான ஒரு காய்ராக்கி குடும்பத்தில் இருக்க வேண்டும், எப்படியான ஒழுங்கு ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை உங்களுடைய குடும்பத்திலே ஒழுங்குபடுத்துங்கள். அதன் பின்பாடு கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தாக சபையிலே எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துங்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒழுங்குபடுத்துங்கள். தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது எப்படியாக அந்த ஓர்டர்லே
பாடகர்களை வைத்தார், ஊழியம் செய்கிறவர்களை வைத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நெகேமியா புத்தகத்தில் நாங்கள் பார்க்கும்போது இந்த காரியங்களை பார்க்க முடியும். எப்படியாக அவன் ஒழுங்குபடுத்தினான். ஒழுங்குபடுத்துங்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார். யார் யார் என்ன காரியத்தை செய்ய வேண்டும். பிரியமானவர்கள், எல்லாரும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. உங்களுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கன்னு சொன்னால், அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த காரியத்தை இலகுவாக செய்ய முடியும். யார் அந்த காரியத்தை இலகுவாக சொல்ல, who can flow in the Holy Spirit, who can follow in the Holy Spirit, அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய அந்த ஊழியத்துக்காக அவர்கள் அந்த கர்த்தரிடத்திலிருந்து அந்த கிருபையை அபிஷேகத்தை பெற்றவர்களாயிருக்கார்கள். இனம் கண்டு கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை கண்டு அவர்களை ஒழுங்குபடுத்துங்கள் என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார். அதன் பிற்பாடு உங்களுடைய சபை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாராலும் எல்லா காரியங்களும் செய்ய முடியாது பிரியமானவர்கள். எல்லாராலும் எல்லா காரியங்களும் செய்ய முடியாது. அது செய்யும் போது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எப்போது இவர்கள் மைக்கை வைப்பார்கள் என்று மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஏன் இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள், அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. கர்த்தர் அந்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையையும் அந்த கிருபையையும் கொடுத்திருந்தால் ஒழிய நம்மால் அந்த ஊழியங்களை செய்ய முடியாது. செய்ய முயலாதீர்கள். அதே போல எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துங்கள் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார். எனக்கு தேவனை ஆராதிப்பதற்கு மிகவும் விருப்பம். நான் என்னுடைய தனி அறையிலே நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை வர்ஷிப் லீடராக அழைக்கவில்லை என்று எனக்கு தெரியும். நான் வர்ஷிப் லீடராக செயற்பட்டேன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய ஆர்டர் இல்லை என்றும் எனக்கு தெரியும். அதே போலத்தான் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய சபைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துங்கள். சபையில் நடக்க வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்துங்கள். யார் யார் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒழுங்குபடுத்துங்கள். செய்ய வேண்டியவர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும் என்று ஒழுங்குபடுத்துங்கள். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துங்கள். உங்களுடைய ஒழுங்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தொடங்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கபடியாக கிங்டம் மைண்டட் பீப்புளாக உங்களை மாற்றுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை முன்னோக்கி நகர்த்துகிறவர்களாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, ஆத்துமாக்கள் மீது தாகம் உள்ளவர்களாக. அதுதான் ஆண்டவருடைய சிந்தை. அந்த சிந்தை நம்மிடத்திலும் இருக்கட்டும். ஒழுங்குபடுத்துங்கள் என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார். பரிசுத்தவான்கள் முதிர்ச்சி அடைய செய்ய வேண்டும். எங்களோடு கூடியிருக்கிறவர்களை அவர்களுடைய ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை வளர்த்து விட வேண்டும். அதுவும் நம்முடைய கடமையாயிருக்கிறது. எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துங்கள். அடுத்த ஒழுங்கு உங்களுடைய குடும்பத்திலே வரட்டும், அடுத்த ஒழுங்கு சபையிலே வரட்டும். இப்படியாக எல்லா காரியங்களையும் நீங்கள் ஒழுங்குபடுத்திவிட்டு, கர்த்தாவே இப்பொழுது என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும்போது கர்த்தர் சொல்லுவார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துங்கள். Put them everything in order, because God is a God of order. Unless otherwise God cannot bless us. If you want God blessings, put everything in order. Start from your own life. It start from your own life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது தொடங்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என்று கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் இது ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி விட்டு கர்த்தரிடத்தில் நீங்கள் பின்பு கேட்கும் போது நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், எவ்வளவு பொய்யுரையாத தேவன், அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆகையால் எல்லோருமாக ஜெபிக்கலாம். இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நான் எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்த விரும்புகிறேன். இந்த ஒழுங்குபடுத்துகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக தொடங்கட்டும். கர்த்தர் விரும்புகிற காரியங்களை, கர்த்தர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நான் வேதத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறேன். அப்படியாக என்னை நான் முழுமையாக அர்ப்பணிக்கத்தக்கதாக, அப்படியாக ஒழுங்குபடுத்தத்தக்கதாக ஆவியானவரை எனக்கு உதவி செய்வீராக. என்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்த எனக்கு கிருபை கொடுப்பீராக. அப்படியாக நான் ஒழுங்குபடுத்தி விட்டு கர்த்தாவே உம்மிடத்தில் கேட்கும் போது நீர் என்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பீர் நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, அதற்குரிய கிருபைகளை எனக்கு கொடும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 1ஆம் திகதியிலிருந்து 31ஆம் திகதி வரை கர்த்தருடைய வெள்ளக்கரம், கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம்
கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படி இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஜெபத்துக்குரிய பதில்கள் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மாதத்தை முடிக்கும் போது ஒரு சாட்சியோடு நாங்கள் முடிக்கும்படியாக, அநேக சாட்சிகளோடு முடிக்கும்படியாக கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய இந்த மாதம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். எல்லா காரியங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மாதமாக இருக்கட்டும். எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மாதமாய் இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.